உங்களை யாரும் வேணும்னு விட்டுட்டு போலீங்க, வேணான்னு தான் விட்டுட்டு போயிருக்காங்க. உங்களை ஒருத்தர் மனசை திருப்ப உடைச்சும் அவங்க திரும்பி வந்து ஒரு சாரி கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சுக்கிற ஆளா நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. நான் நிஜமாவே இவங்களை லவ் பண்றேன்னா, இல்ல எனக்கு வாழ்க்கை போர் அடிக்குது, லைஃப்ல டிராமா வேணும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க திரும்பவும் உங்க வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நிஜமாவே தேவையா, இவங்கனால ஏற்பட்ட மனவலி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மூணாவது, ஆக்சுவலா உங்களை லவ் பண்றவங்க நீங்க அழுகிறத பார்க்க விரும்ப மாட்டாங்க. நீங்க அழுகணும், உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்க ஹர்ட்டுக்கு மருந்தா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க ஹர்ட் பண்ணிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டாங்களா அப்படின்னு உங்களை கேட்டுக்கோங்க. நாலாவது, உண்மையிலேயே நீங்க அவங்கள 100% நம்ப முடியுமா? அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் உடைச்சிட்டு போயிட்டாங்கல்ல, ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ஏன் இப்ப மட்டும் என்ன வித்தியாசமா இருந்துற போகுது? எதுவும் மாறலன்னா எதுவுமே மாறாது. அப்பாலஜி மட்டும் பத்தாதுங்க, அவங்க ஆக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு பாருங்க. ஆக்ஷன்ஸ்ல அது இல்லாட்டி வாழ்க்கைக்கு உதவாது.